சிவாய் நம்ம எல்லாருக்கும் வணக்கம். நம்ம திருத்தொண்ட தொகை முழுசா பார்த்தோம். இதனால பெரிய புராணம் எப்படி தோன்றுச்சு அப்படிங்கறத நம்மளுக்கு தெளிவா தெரிஞ்சது. இதெல்லாம் நம்மளுக்கு தெரின்றதுனாலதான் தமிழ்மொழி சுவாமிகள் நம்பி ஆரூரர் கதையை சொல்லி நம்மளுக்கு அதை தெரிவிச்சிருக்காரு. சரி, இப்ப பெரிய புராணம் எப்படி வந்ததுன்னு நம்மளுக்கு தெரிஞ்சது. அடுத்து சேக்கிழார் பெருமானை பத்தி பாப்போமா? சேக்கிழார் திருக்குறளால தலைமை அமைச்சர் ஆனவர். அவரை 3 கேள்வி கேட்டு சோழன் அனபாயன் தலைமை அமைச்சரா நியமிக்கிறார். அப்படி அவர் என்ன 3 கேள்வி கேட்டாருன்னு பாப்போமா? அவர் முதல் கேள்வியா என்ன கேட்கிறாருன்னா, மலையை விட பெரியது எது? இவர் தான் திருக்குறள்ல சிறந்தவர் சொன்னாரு. அதனால சேக்கிழார் திருக்குறளாலேயே பதில் சொல்றாரு. அப்படி என்ன சொல்றாருன்னா, நிலையில் தெரியாது அடங்கியான் தோற்றம் மலையினும் மான பெரிது. அதாவது ஒருத்தன் தன்னோட ஒழுக்கத்திலையும் கடமையிலையும் தவறாம வாழ்ந்து வரவனோட பெருமை அந்த ஒரு உயர்ந்த மலையை விட பெருசா. அடுத்த கேள்வி என்ன கேட்கிறாருன்னா, கடலை விட பெரியது எது? பயன் தூக்கார் செய்த உதவி நயன் தூக்கின் நன்மை கடலில் பெரிது. ஒருத்தனுக்கு எதையுமே எதிர்பார்க்காம அவனோட அன்பு மட்டும் காரணமா வச்சு உதவி செய்யறவனுடைய அந்த நன்மை அந்த ஒரு கடலை விட பெருசு அப்படின்னு சொல்றாரு. அடுத்து நிலத்தை விட பெரியது எது? அதுக்கு சேக்கிழார் சொல்றாரு, காலத்தினால் செய்த நன்றி சிறிதெனினும் ஞாலத்தின் மானம் பெரிது. அதாவது ஒருத்தனுக்கு அவசர காலத்துல உதவி செய்யறான், உதவி ரொம்ப சின்னதா இருந்தாலுமே அவனுக்கு அந்த காலத்துல அவன் உதவி செஞ்ச அந்த நன்மையை அளவிடும் போது இந்த உலகத்தை விட அந்த உதவியோட நன்மை பெருசா இருக்கான். இதை கேட்ட அந்த சோழன் அனபாயனுக்கு கீழார் மேல ஒரு தனி மதிப்பும் மிகுந்த மரியாதையும் இருக்கு சோழன் அனபாயனுக்கு. அதனால அவன் சேக்கிழார் சொல்றதெல்லாம் தட்டாம செய்யறவனா இருக்கான். ஆனா ஒண்ணு மட்டும் அவர் சொல்றத அவர் தட்டி கழிச்சுட்டே வர்றார். அதனால சேக்கிழாருக்கு தர்ம சங்கடமாவும் வேதனையாவும் இருக்கு. அப்படி சேக்கிழாரோட வேதனைக்கு காரணம் என்னன்னா சீவக சிந்தாமணி தான். சீவக சிந்தாமணி 50 காப்பியங்கள்ல ஒண்ணு உங்களுக்கு எல்லாம் தெரியும். அப்படி அந்த சீவக சிந்தாமணினா என்ன? சீவக சிந்தாமணி திருத்தக்க தேவரால் செய்யப்பட்ட ஒரு சமண காப்பியம். அந்த காப்பியத்தோட தலைவன் சீவகன். அவன் பலவித காரணங்களால 8 பெண்களை திருமணம் கொண்டதை கூறுற ஒரு காதல் மிகுந்த காப்பியம். அப்படிப்பட்ட அந்த சீவக சிந்தாமணி காப்பியத்தோட அந்த காம சுவையில மூழ்கி தன்னோட நெஞ்ச பறி கொடுத்து அவன் அல்லும் பகலும் அதையே நினைச்சு மகிழ்ந்துட்டு வரான்.